ஒரு டிவி டவர் வந்து இருக்குது. அதுக்கு இடையில ஒரு கால்வாய் கேனல் இருக்குது. அந்த அது வந்து அந்த ரிவர், அந்த பேங்க் ஆஃப் ரிவர்னால் அந்த கரையில் இருந்து அந்த வெர்டிக்கலாக நிற்கிற டிவி டவருக்கு ஆப்போசிட்டில் இருந்து டிவி டவருடைய டாப்பை பார்க்குறேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கையில் என்ன டிகிரி அப்படின்னு சொல்லையில் 58 டிகிரி 58 டிகிரி 58 டிகிரி 58 டிகிரி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு the angle of elevation of the top of tower is 58 degree from the another point 20 meter away from the point. அந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்டில் இருந்து 20 மீட்டர் தள்ளி அதே டிவி டவருடைய டாப்பை நான் பார்க்குறேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான், ஓகேங்களா. அதனுடைய ஆங்கிள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டிவி டவர் கேட்டிருக்கு. இதை ஏன்னு வேணால் வச்சுக்கோ, இதை பி, இதை சி, இது டி. இந்த கேனோடைய வித்து வந்து எக்ஸ். அப்போ லெட்டு ஏபி ஈக்குவல் டு ஹச் மீட்டர் பி த ஹைட் ஆஃப் த டிவி டவர். சரி, நெக்ஸ்ட்டு லெட் எக்ஸ் பி த வித் ஆஃப் த xb தான் போடலாம், அல்லது bc is equal to x meter be the width of the canal. சரிங்களா, ரைட். இப்போ இந்த 20 மீட்டர் போட்டுக்கிறேன். dc equal to 20 மீட்டர், cd equal to given கொடுத்துருக்கான் 20 மீட்டர். அந்த பாயிண்டில் இருந்து தள்ளி போகிறது. ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கையில் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, ஓகேயா. இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஒன்று ஏசிபியில் tan 58 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆப்போசிட் ஏபி பை பிசி. ஏபி நான் வந்து ஹச்ன்னு டினோட் பண்ணியிருக்கேன், பிசியை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கு 1.6008 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, இதை வேணால் ஒன்று நேம் பண்ணிக்கோ. ரெண்டு இன் ட்ரையாங்கிள் ஏடிபி tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி தான், அட்ஜசன்ட் வந்து மொத்தமாக என்ன வரணும், பிடின்னு வரணும். பிடி மீனிங் என்னென்னா ஏபிக்கு ஹச் தான், 20 + x அப்படின்னு சொல்லணும். இது வந்து 1/√3 அப்படின்னு சொல்லிடலாம். இது வேணால் செகண்ட் ஒன்று வச்சுக்கோ, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோ. சரியா சொல்கிறது, ஒன்று பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க. அது ஒன்றாவது ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, 1 2 டிவைட் பண்ணுவோம். 1 2 டிவைட் பண்ணுறேன். h/x சரிங்களா சொல்கிறது ஈக்குவல் டு, பார்த்துக்க பொறுமையாக, h/x டிவைடட் பை h/20 + x ஈக்குவல் டு 1.6008 டிவைடட் பை 1/√3. அப்போ √3 மேலே போனால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஆயிரும். இது ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா h/x இன்ட்டு 20 + x/h ஈக்குவல் டு, சரியா, 1.6008 இன்ட்டு √3. ஓகேயா, √3க்கு வேல்யூ 1.732. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. என்ன வரும், 20 + x/x ஈக்குவல் டு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2.7725 அப்படின்னு வரும். மல்டிப்ளை பார்த்துக்க, 4 டிஜிட் நிறுத்தியிருக்கேன். 2.7725 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ, 2.7725
அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துடா தம்பி, நெக்ஸ்ட்டு நம்ம 20/x divided by x is equal to 2.7725. ஈஸியாக கொண்டு போகிறக்காண்டி கணக்கை எளிமையாக செய்கிறக்காண்டி சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம். x/xன்னு எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிச்சுட்டு செஞ்சுருக்கேன். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1 வரும். அப்போ 20/x + 1 = 2.7725. இந்த 1 அங்கிட்டு கொண்டு போயிரு. 20/x = 2.7725 - 1ன்னு போட்டுரு. அப்போ செப்பரேட் பண்ணுறோம் 1ன்ட்டு. அப்போ 0.7725ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது 20/x. அப்போ x = கொண்டு வந்தீங்கன்னா இது கிராஸ் இருக்கிற 20/0.7725 அப்படின்னு வரும். சொல்கிற புரியுதா? அப்போ மேலே கீழேயும் 1000 மல்டிப்ளை 40 வரணும். 10,000 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா பாயிண்ட் அங்கே போயிடும். இங்கே ஏற்கனவே ஒரு 0 இருக்குது. 2, 4, 5/7725 அப்படின்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் வேல்யூ. சரிங்களா? அப்போ x = சொல்லி இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணையில் பார்த்து டிவைட் பண்ணு. 2, 4, 5 7725 எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கோ. எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் செய்யணும். 1 டைம் போட்டோம்னா இந்த இடத்துல செப்பரேட் பண்ணல தப்பாக சொல்லிட்டேன் பற்றியா? சாரிடா தம்பி. 1 வரும்ல. இங்கே என்ன வரும் 1 something வரையில் இங்கே வந்துடும் 1 வந்துடும். அப்போ இங்கே என்ன வந்துடும் 17 அப்படின்னு வந்துடும். சரியா? 17,725ன்னு வருது. சரியா? அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. அப்போ இங்கே 4 டிஜிட்டு தள்ளிட்டேன். அங்கே 20 சேரணும். ரைட்டா? ரைட்டு. $1.717 வருது. 20 divided by அப்படின்னு சொல்லையில் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கையில் 11.29 மீட்டர் அப்படின்ட்டு வருது. சரிங்களா சொல்கிறது? அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வித் ஆஃப் த கேனல் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃப்ரம் 1ல் கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா என்ன 1.6008 = என்னடா தம்பி இருக்குது h/xன்னு இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக h/11.29 அப்படின்னு அர்த்தம். இங்கே 1.6008ன்னு அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் h = 1.6008 × 11.29 அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 18.07 2 இதோட நிறுத்திக்கலாம் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. ரவுண்டடாக எடுத்துக்க. இதுதான் ஹைட் ஆஃப் த என்னது ஹைட் ஆஃப் த டிவி டவர். ஹைட் ஆஃப் த டிவி டவர் ஏபின்னு எழுதியிருந்தோம்ல அது = 18.07 மீட்டர். இந்த எக்ஸுன்றதான் வித் ஆஃப் த கேனல். இது இந்த ஏசின்றது பிசிக்கு ஈக்குவல். இந்த எக்ஸுன்றது எதுக்கு ஈக்குவலு? பிசிக்கு ஈக்குவல். மறந்துடாதான். எடுத்து எழுதியிருக்கேன். இருந்தாலும் ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் வித் ஆஃப் த கேனல். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ரைட். இல்லைன்னா நோட் பண்ணிக்க இந்த இடத்த.